அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்கிறது தென்னிந்தியாவை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம். உலகத்தின் தலை சிறந்த 2 கம்பெனிகளான ருவன்சோ நெக்ஸ்ட் மற்றும் கிராப் ஃபெர்டிலைசர்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மிக உயரிய தொழில்நுட்பங்களை இந்திய விவசாயிகளுக்கு கிடைக்கும் வண்ணம் சேர்த்து கொண்டிருக்கிறது. அதில் ருவன்சோ நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு நிறுவனம் ஸ்பெயினை தலைமையிடமாக கொண்டு உலகம் முழுவதும் 14 ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை கொண்டிருக்கு. மேலும் 30 ஆராய்ச்சி ஆய்வகங்கள், 80க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் பல்கலைக்கழகத்துடன் கைகோர்த்து 100க்கும் மேற்பட்ட நிபுணர்களை வைத்து பயிரின் ஆரம்ப காலம் முதல் அறுவடை வரை பயிருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அதிதீவிரமாக பயிருக்குள் ஊடுருவும் வண்ணம் தயாரித்து கொடுக்கும் மிகப்பெரிய உர நிறுவனம் ஆகும். அதே போல தான் கிராக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸும் ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்டுள்ள மிகப்பெரிய உர நிறுவனம். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே உலகம் முழுவதும் ஸ்பெஷாலிட்டி உரங்களை மார்க்கெட்டிங் செஞ்சிட்ருக்காங்க. கிராக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸில் உள்ள அனைத்து உரங்களும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மண்ணிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பயிருக்கு உணவளிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. சரி, எதற்காக இந்த உரங்களை நம்ம வயலில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா, 1965 முதல் 66 அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் பசுமை புரட்சி நடந்தது. அப்படின்னா என்ன, பசுமை புரட்சினா என்னன்னு பார்த்தோன்னா, அப்போ மக்கள் தொகையெல்லாம் அதிகமாகிட்டு இருந்தன. ஸோ உணவு பற்றாக்குறையை நீக்கி உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், நோய் மருந்துகள் மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய விதைகள் பயன்படுத்தப்பட்டன. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 55 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ விதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் இண்டஸ்ட்ரீஸில் புது புது விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்ரிட் சீட்லேருந்து ஆரம்பித்து புது புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டாக நிறைய சீட்ஸ் இருக்குது. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விதைகள்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் பூச்சி மருந்து, நோய் மருந்து பொறுத்தளவில் ஒரு 5 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளேயே புதுசாக நிறைய மாலிகுல்ஸ் கண்டுபிடிச்சி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போது நோயாக இருக்கட்டும், பூச்சாக இருக்கட்டும், ஒரு பயிரில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னா நமக்கு அதே மாலிகுல்ஸை அதே மருந்தை பயிருக்கு அடிக்கிறப்போ அது சசப்டபிள் ஆகிடும். அந்த மருந்துக்கு ரியாக்ட் பண்ணாது. அதனால தான் புதுசான மாலிகுல்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே மருந்து கொடுக்குறப்ப அது கண்டிப்பாக நோயாக இருக்கட்டும், பூச்சாக இருக்கட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனாலே பார்த்தோம்னா இந்த பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சீட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் நல்லாவே ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதுவே நம்ம நியூட்ரிஷன், அது பர்டிகுலராக உரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கடந்த 50 வருடத்தில் அடைஞ்சிருக்க வளர்ச்சி டெக்னாலஜி சைட் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான், குறைவு தான். ஆனால் எது பயிரோட உணவு, அதனுடைய சாப்பாடுன்னு பார்த்தோன்னா உரங்கள் தான். பெஸ்டைடோ இன்செக்டிசைடோ கிடையாது. அது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தான். ஆனால் வளர்ச்சி எங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது. இதுக்கு காரணம்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ பசுமை புரட்சி அந்த பீரியட் ஆஃப் டைமில் கண்டுபிடிச்ச உரங்களை தான் இன்னுமே பெரும்பாலும் எல்லோரும் பயன்படுத்திகிட்ருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த விவசாய மண்ணுங்கிறது இப்போ அவங்களோட முன்னோர்கள், அதாவது அப்பா கிட்டேருந்து தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ உங்ககிட்ட இருந்தால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். நம்ம இந்தளவு போகலைனாலும் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்மளோட விவசாய மண் இப்போ வளமாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு காரணம்லாம் என்னன்னு பார்த்தா, நம்ம அதிகப்படியான ஃபெர்டிலைசர் ரசாயன உரங்களை பயன்படுத்துறது தான். அப்போ ரசாயன உரங்களே பயன்படுத்தக்கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம என்ன விதமான உரங்கள் பயன்படுத்துகிறோங்கிறது இருக்குது. இப்போ அதிகப்படியான உப்புகள் நிறைந்த உரங்கள், குளோரைட், சல்ஃபேட்ஸ் இதெல்லாம் நம்ம மண்ணில் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, பயிர் அதெல்லாம் எடுத்துக்காது. நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் அது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய நுண்ணூட்டங்கள் கூட ரியாக்ட் பண்ணி பயிர் எடுத்துக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் பயிர் எடுத்துக்கும், மீதியை மண்ணிலே விட்டுரும். அதனால தான் தேவையில்லாத இந்த குளோரைட், சல்ஃபேட்ஸ்லாம் மண்ணில் கலக்கிறப்ப மண் மல்ட்டு தன்மையை நோக்கி நகர்கிறது. அதுவே நம்ம பயிர் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்க உரங்களை பயிருக்கு கொடுக்குறப்போ பயிர் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்குற உரங்களை எடுத்துக்கும், மண்ணில் எதுவுமே நிற்காது. ஸோ மண்ணும் நல்ல வளமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி விளைச்சலையும் அதிகப்படுத்தணும். அதனால் உலகத்தில் நிறைய கம்பெனிகள் புதுசாக தொழில்நுட்பங்கள் ஃபெர்டிலைசர் இதுலேயுமே கொண்டு வந்துட்ருக்காங்க.
அதில் ஒரு சில கம்பெனிகள் தான் பிரச்சனைக்கு ஆய்வு செஞ்சு சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, கம்ப்ளீட் சொல்யூஷனாக. அந்த மாதிரி நிறுவனங்களை வந்து தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான உரங்களை இந்திய விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை தான் வந்து ஃபார்மட்ரிக்ஸ் நிறுவனம் வந்து செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ஸில் 20 லட்சத்துக்கு மேலே விவசாயிகள் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க யாரெலான்னு பார்த்தோன்னா முன்னோடி விவசாயிகளாக இருக்கவங்க தான். மற்ற விவசாயிகளும் நம்மளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பயன்பெற வேண்டும். ஏன்னா பொதுவாக பார்த்தோன்னா முன்னாடிலாம் மகசூல் அப்படிங்கிறது வெயிட்டை பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா வந்துட்டு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டோன்னா அந்த பயிரில் அதனோட பழத்தோட சைஸ் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, எவ்வளோ நாள் அதை வந்து வச்சு நம்ம விற்க முடியும், இந்த மாதிரி எல்லா கேரக்டரையும் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் டிமாண்டே வந்து உருவாகுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம உரங்களை வந்து பயிருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்காக தான் வந்து உலகத்திலே 2 பெரிய நிறுவனங்களான ரொவான்சோ நெக்ஸ்ட் மற்றும் கிராக்ஸ் உரங்களை தென்னிந்தியாவில் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 2 நிறுவனத்தோட உரங்களை வந்து நீங்கள் தைரியமாக வாங்கி பயிருக்கு வந்து உணவிடலாம். இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எப்படி வந்து பயிருக்கு வந்து அது பயன்படுது, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதற்கு நீங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனலை இணைந்திருந்து பயிரினுடைய தேவையை அறிந்து உணவளித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.